கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் 30 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மது வந்துட்டு ஆனந்திக்கிட்ட அந்த ரியா எப்படிப்பட்டவ, எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே மது சொல்லிட்டு போயிடுறாரு. இது கேட்டதோட ஆனந்த் செம கோவப்படுறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நான் அப்போவே சொன்னேன்னா அது அந்த அந்த ரியா நல்லவ கிடையாது, அவளுக்காக நீங்கள் எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, அந்த ரியாவை பற்றின உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த பொண்ணுக்காக இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, தீபா நீ தான் தீபா கரெக்டாக எனக்கு புரிய வச்சிருக்க. நீ மட்டும் அந்த ரியா எப்படிப்பட்டவனே என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக அந்த ரியாவோட சேர்ந்து மீனாட்சியோட வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தையும் பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் தீபா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆனந்த் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ தீபா வந்து மதுவுக்கு நன்றி சொல்கிறாங்க. எப்படியோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரியாவை பற்றின உண்மைகளை ஆனந்துக்கு புரிய வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இனிமேதான் தீபா எனக்கு பயமாக இருக்கு. எந்த விஷயம் அந்த ரியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவ என்னைய உயிரோடவே விட மாட்டா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது சொல்றாரு, நீ இருக்கிற தைரியத்துலதான் தீபா நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல மதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப எதிர்க்க ரியாவோட கார் வருது. ரியாவோட காரை பார்த்ததோட செம பயப்படுறாரு அந்த மது. அப்ப நம்ம ரியா நேரா மதுவை பார்த்து, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு மது சொல்றாங்க, நீ எப்படிப்பட்டவன்னு இந்த வீட்டுல ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, என் வாழ்க்கைய நீ என் கூட இருந்துகிட்டு என் வாழ்க்கையவே கெடுத்த, நீ என்ன சொல்லி என்னை கல்யாணம் பண்ண, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி தரேன், எனக்கு என்ன ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி தான் நீ என்னை கல்யாணம் பண்ண. ஆனால் சாதாரண ஐடி கம்பெனி தொழிலாளியாக இருந்து உனக்கு என்னால் எப்படி வந்து எல்லாத்தையுமே என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும்? உன்னால் நான் 2 தடவை அவார்ட் பண்ணியிருக்கேன். அதோட உன்னுடைய அத்தை மாமா என்னை வேலைக்காரி மாதிரி பயன்படுத்தினாங்க. அதோட உனக்கு காக்க வலிப்பு வேற இருக்கு. இவ்வளோ இருக்கும் பொழுது உன் கூட என்னால் எப்படி வாழ முடியும்? ஒரு சாதாரண பெண் கூட உன் கூட வாழ மாட்டா அப்படின்னு சொல்லி ரியா பயங்கர மோசமா மதுவை பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தீபா வராங்க. அப்ப தீபா வந்துட்டு ரியாவை பார்த்து, சீ உனக்கு வெக்கமா இல்லையா, உன் புருஷன் உன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு, அதை விட்டுட்டு நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, பணத்தால எல்லாத்தையுமே அடைய முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாரு, பணம் தான் எனக்கு முக்கியம், பணம் மட்டும்தான் ஒருத்தவங்களை சந்தோஷமா வாழ வைக்கும் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, உனக்கு பணம் முக்கியம்னா எதுக்காக இவருடைய வாழ்க்கையை கெடுத்த, இப்ப இன்னொரு குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க, பாவம் மதுவோட குடும்பம் உன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்ப என் குடும்பத்தையும் நீ கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்ட. இங்க பாரு, உன்னை பத்தின விஷயம் இப்ப ஆனந்துக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, உன்னால இனிமே வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாரு, ஆனந்த் கிட்ட நான் லைட்டா கண் கலங்கி பேசணும்னா அவர் முழுசா என்னை நம்பிடுவாரு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, உன்னால முடிஞ்ச நாடகத்தை வந்து வீட்டுக்குள்ள போட்டுப்பாரு, கண்டிப்பா உன்னைய ஆனந்த் நம்ப மாட்டாரு, ஏன்னா மது உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த ரியா. அப்ப ரியா சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் இந்த வீட்டுக்குள்ள வரத யாராலையுமே தடுக்க முடியாது. தாலியை பத்தியா, இது ஆனந்த கட்டின தாலி, இந்த தாலிக்கு ஆனந்த் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, மது சார் கண்டிப்பா இவ வீட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்ணுவா. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், கண்டிப்பா அவ வீட்டுக்குள்ள போயிட்டு பெரிய பிரச்சனைய உண்டாக்குவா, அதனால நம்ம 2 பேருமே வீட்டுக்குள்ள போய்தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்ல மதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராரு. இன்னொரு பக்கம் ஆனந்த் வீட்டுல உள்ள அவங்க அம்மாவை வேகமா கூப்பிடுறாங்க. அப்ப அபிராமி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, சொல்லு ஆனந்த், எதுக்கு கத்துற அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அபிராமியோட காலில் விழுந்து ஆனந்த் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப நம்ம அபிராமி கேக்குறாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்பா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்னது எதையுமே நான் காதுல வாங்காம மீனாட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேக்குறாங்க, உனக்கு இப்பதான் துரோகம் பண்ணிட்டோம்னு தெரியுதா, மீனாட்சி எவ்வளவு பாவம் தெரியுமா, அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா,
அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் மீனாட்சி அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த் சார், ஏண்டா ரியா இருக்கால இப்ப கூட எங்களை மிரட்டுறா. இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டேன். ஆனந்த் வந்து தாலி கட்டிட்டாரு, இனிமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றா. நீங்க விரட்டி அடிச்சா மட்டும்தான் அவ இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு. அதே நேரம் ரியா வீட்டுக்குள்ள வர பாக்குறாங்க. அப்ப நம்ம ஆனந்த் சொல்றாரு, அங்கேயே நில்லு அப்படின்னு. அப்ப ரியா கேக்குறாங்க, நான் எதுக்காக நிக்கணும் ஆனந்த் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இதுக்கு மேலேயும் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ரியா கேக்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு, உன் புருஷன் உன்னை என்னைக்குமே கொடுமைப்படுத்தினதே கிடையாது. நீ தான் உன் புருஷனை கொடுமைப்படுத்தியிருக்க. காசு இல்லை அப்படின்னு அதோட 2 தடவை அபார்ட் பண்ணியிருக்க. கூடவே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கா. இவ்வளவும் பண்ணியிருக்கும் பொழுது எப்படி வந்து நீ என் கூட சந்தோஷமா வாழுவ? நீ நல்லா என்னை ஏமாத்திருக்க. நீ வீட்டுக்குள்ள வந்தீன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ரியா சொல்றாங்க, தாலியை காமிச்சு, இந்த தாலியை யாரு கட்டினதா ஆனந்த்? நீ தானே கட்டின. என்னால கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்ல செம கடுப்பாகுறாங்க நம்ம ஆனந்த். அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஆனந்த், நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நாங்க எல்லாருமே தயார் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டோட நிம்மதி சுத்தமா எல்லாமே போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இவளை இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரியா என்ன பண்றாங்கன்னா, நேரா ஆனந்த கத்துறாங்க, இங்க பாரு ஆனந்த், என்னைய மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா அடுத்த செகண்ட் போலீஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிப்பேன் அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி அந்த இடத்துக்கு ஹீரோயின் மாதிரி வராங்க. வந்துட்டு, இங்க பாரு ரியா, நீ எப்படிப்பட்டதா அப்படின்னு அந்த போலீஸுக்கும் தெரியும். போலீஸ் வந்து உன்னையதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் ஆனந்த் என்னை டிவோர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா ஒத்துக்க சொல்லுவாங்க? இங்க பாரு, நீதான் ஆனந்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நாங்க எல்லாருமே சேர்ந்து சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க அக்கா, இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு வச்சுக்கிறீங்க? இவளை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில தள்ளா வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கா அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. எங்களை கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் போலீஸ் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லு. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பண்ணு, கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ரியா சொல்றாங்க, என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப நம்ம தீபாவும் மீனாட்சியும் சேர்ந்து ரியாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியில கொண்டாந்து வீசி, நீ இந்த வீட்டை விட்டு போகதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செம்மையா மாஸ் காட்டுறாங்க. சோ இதை பார்த்துட்டு ரியா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்ல. அப்ப ரியா கேக்குறாங்க, நான் காரணமா? அப்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீ காரணம் கிடையாதா? நீ தான் உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்ல. ஆனந்த் சொல்றாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாம உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல. அப்ப மது நேரா ரியாவை பார்த்து, ரியா, உனக்கு வேணா நான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறேன், இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ண அப்படின்னு. ஆனா அவரு சொல்றாரு, ரியா சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொன்னது கேட்ட நான் வந்தேன்னா உன் கூட நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க.